நீங்கள் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க, சடன்லி 1 ஹவர் போயிடுது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ரீல்ஸ், யூடியூப் ஓப்பன் பண்ணால் ரெக்கமெண்டேஷன், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், ரேண்டம் ஸ்க்ரோலிங். அப்புறம் யோசிப்பான், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. ஆக்சுவலி இது ஆக்சிடென்ட் இல்லை, உங்களோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ண தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் டெய்லி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பிக்கஸ்ட் பிஸ்னஸ் உங்களோட டைம். ஏர்லியர் கம்பெனிஸ் ப்ராடக்ட் செல் பண்ணால் இப்போது அட்டென்ஷன் செல் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுக்கும் யாராவது ப்ராஃபிட் earn பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் எவ்ரி ஆப் வாண்ட்ஸ் யுவர் அட்டென்ஷன். கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள், ஃபோன் சைலண்ட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு டைமில் செக் பண்ணி தோணும். ஒய்? பிகாஸ் ஆப்ஸ் நம்ம பிரெயின் சைக்காலஜியை புரிஞ்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரெட் கலரில் வர, இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் இருக்குது, ஆட்டோ ப்ளே இருக்குது. இதெல்லாம் ரேண்டம் ஃபீச்சர்ஸ் இல்லை, நம்ம பிரெயினை ஹூக் பண்ண க்ரியேட் பண்ணுது. எஸ்பெஷலி இன்ஃபைனைட் ஸ்க்ரோல். நீங்கள் ஸ்டாப் பண்ண சான்ஸே இல்லை. ஒன் ரீல் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் ரீல், ஒன் வீடியோ முடிஞ்சதும் ரெக்கமெண்டேஷன். பிரெயின் கண்டினியூஸாக டோபமைன் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். டோபமைன்னா பிரெயினோட ரிவார்ட் கெமிக்கல். சம்திங் எக்ஸைட் நடந்தால் அதுக்கு ரிலீஸ் ஆகும். ஒரு ஃபன்னி மீம், ஒரு லைக், ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், சின்ன எக்ஸைட்மெண்ட் கூட டோபமைன் கிரியேட் பண்ணும். சொல்லி பிரெயின் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் போரிங் மூமெண்ட்ஸ் டாலரேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். பஸ்ஸில் உட்காந்தா ஃபோன், சாப்பிட்ற டைம் ஃபோன், தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன். சைலண்ட் எடுத்து அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. இன்னும் ஸ்கேரி விஷயம் என்ன தெரியுமா? ஆப்ஸ் நம்ம பிஹேவியர் ஸ்டடி பண்ணுது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, எதுக்கு ஸ்டாப் பண்ணுறீங்க, எல்லாமே ட்ராக் பண்ணுது. அப்புறம் தான் பேஸ் பண்ணி மோர் அடிக்டிவ் கண்டென்ட் காமிக்கும். அதனால தான் சம்டைம்ஸ் ஃபோன் நம்ம மைண்ட் ரீட் பண்ணுதான்னு ஃபீல் ஆகும். ஆக்சுவலி அது நம்ம ஹேபிட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கு. ஒரு டைமில் டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ண க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் இப்போது நம்ம அட்டென்ஷனுக்கு காம்படிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம், அட்டென்ஷன் ஸ்ப்ளிட் ஆகுது. மூவி பார்க்க கான்சன்ட்ரேஷன் இல்லை, புக்ஸ் படிக்க பேஷன்ஸ் இல்லை, லாங் கான்வர்சேஷன் கூட டிஃபிகல்ட் ஆகுது. பிகாஸ் பிரெயின் ஷார்ட் ஃபார்ம் சிமுலேஷனுக்கு அடிக்டட் ஆகுது. ஏர்லியர் போர்டம் கிரியேட் இமேஜினேஷன். இப்போது போர்டம் வந்தால் இன்ஸ்டன்ட் ஸ்க்ரோலிங். அதனால் க்ரியேட்டிவிட்டி கூட அஃபெக்ட் ஆகுது. சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இன்னும் டேஞ்சரஸ் சைட், கம்பேரிசன். ஆப்ஸ் மோஸ்ட்லி ஹைலைட்ஸ், பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் காமிக்கும். சக்ஸஸ், பியூட்டி, மணி, லக்ஸரி. டெய்லி அதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஓன் லைஃப் போரிங் மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்லோலி ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆப்ஸ்க்கு அது ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் எமோஷனல் யூசர்ஸ் மோர் டைம் ஆன்லைன் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் மோர் டைம் ஆன்லைன்னா மோர் ப்ராஃபிட். அதனால் சோஷியல் மீடியா கம்பெனிஸோட கோல் உங்களோட ஃபாஸ்ட்டாக லீவ் பண்ண விடுறதில்ல, உங்களை மேக்ஸிமம் டைம் ஹோல்ட் பண்ணுறது. ஆனால் கொஷின் என்னென்னா, டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுதா, இல்லைனா நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமா? பிகாஸ் சம்டைம்ஸ் ஃபோன் ஓப்பன் பண்ணுறது நம்ம சாய்ஸ் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி அது ஹேபிட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் மாதிரி. மார்னிங் எழுந்த உடனே ஃபோன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன். பிட்வீன் தோஸ் 2 மூமெண்ட்ஸ் என்டையர் டே ஸ்க்ரோலிங். லைஃபோட நிறையா மூமெண்ட்ஸ் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் ரியாலிட்டியில் டைம் ஒன்ஸ் போயிட்டால் திரும்ப வராது. அதனால் மேபி கொஞ்ச நேரம் ஃபோனை சைடில் வச்சுட்டு ரியல் லைஃப்பை பார்க்கணும். பிகாஸ் அட்டென்ஷன் ஒன்ஸ் லாஸ்ட், லைஃப் இட்செல்ஃப் மிஸ் ஆகலாம். இது உங்கள் காப்பின் கதை. உங்களோட ஸ்க்ரீன் டைம் டெய்லி எவ்வளோ இருக்குது? ஆனஸ்ட்லி நீங்கள் ஃபோன் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, இல்லை ஃபோன் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுதா? கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையோடு சந்திப்போம்.